ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட டே 23 தான் பார்க்க போகிறோம். டே 23ல் நம்ம ஏலைன் ஃப்ராக் எப்படி டிராஃப்டிங் அண்ட் கட்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட். இப்போது நான் இந்த அளவு ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டு ஃபுல் லென்த்து எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். செஸ்ட்டு வந்து இப்படி தான் எடுக்கணும், பேபிஸோட செஸ்ட் மெஷர்மெண்ட். பாருங்கள், சேம் இது வரைக்கும் எடுக்கணும். எனக்கு வந்து 13 கிட்ட வருது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுவே ரியல் பாடியில் எடுக்கிறீங்கனாலும் சேம் அதே மாதிரி தான். ரியல் பாடியில் நீங்கள் இப்படி தானே செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுப்பீங்க. நான் சொன்ன மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னா ரொம்ப டைட்டாக அப்படி இழுத்து பிடிச்சி எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. கரெக்டான மெஷர்மெண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லூஸாக வேணும் அப்படின்ட்டு லூஸாக எடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி லூஸாலாம் எடுக்கக்கூடாது. நம்ம ஏன்னா E11ன்றது ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் டிராஃப்டிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லூஸாலாம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஈஸ் ஆட் பண்ணக்குள்ளே எவ்வளோ உங்களுக்கு லூஸ் வேணுமோ எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஈஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் லென்த் ஏலைன் ஃப்ராக். இந்த ஏலைன் ஃப்ராக்கு ஃபுல் லென்த் எப்படி எடுக்கணும்னா அந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாப்போட எண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரியல் பாடிலேயும் அதே மாதிரி தான். நம்ம ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எது வரைக்கும், நீ வரைக்கும் வேணுமா, முட்டி வரைக்கும் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. இல்லை முட்டிக்கு கீழே வரைக்கும் வேணுமான்னு பார்த்துட்டு அது வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு முட்டிக்கு கொஞ்சம் நீக்கு கீழே இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், 19.5 வருது இதோட லென்த்து. இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். ரியல் பாடிலேயும் இப்படி தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நம்ம ட்ரெஸ்ஸு அளவு ட்ரெஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து ரியல் பாடியிலேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியும். இப்போது நம்ம ஏலைன் ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட் ரெக்வயர்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிராஃப்டிங் ப்ரொசீஜரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் 2 பார்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எதுக்கு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்னால் ரெண்டுமே ஈக்குவல் லென்த்து தான். நம்ம வந்து நெக்லைன் மார்க் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக தான் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டோட டிராஃப்டிங் ப்ரொசீஜர் கால்குலேஷன் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர்னுக்கு போகலாம். ஓகேங்களா? 0 to 1 is equal to 1/4 of the chest plus ½ inches. நீங்கள் சென்டிமீட்டரில் எடுத்திங்கன்னா சென்டிமீட்டரில் பண்ணணும், இன்ச்சஸில் எடுத்திங்கன்னா இன்ச்சஸில் பண்ணணும். நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு இதையும் குழப்பிக்கக்கூடாது. இப்போது நான் சென்டிமீட்டரில் எடுக்கலை, ஸோ நான் சென்டிமீட்டரை அடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து குழப்பிக்கக்கூடாதுல்ல. நான் 1 சென்டிமீட்டரில் நான் எடுக்கலை, இப்போ நான் இன்ச்சஸில் தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் சென்டிமீட்டரில் எடுக்கிற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் சென்டிமீட்டரில் எடுத்து கேல்குலேஷனுமே போடலாம். ஃபஸ்ட்டு 0 to 1 1/4 of the chest plus ½ inches. 0 to 1 வந்து ஆர்ம் ஹோலோட லென்த்து. எப்பயுமே நம்ம ஆர்ம் ஹோலோட லென்த்து வந்து தெரியாது. நம்ம அப்படியே எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி நம்ம அப்படியே வச்சுருவோம். அது வந்து கரெக்டானதே கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோலோட லென்த்து கண்டுபிடிக்கிறதே செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி ½ inch ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 0 to 2 is equal to length plus ½ inches. லென்த்துலேருந்து ஒரு ½ inch ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது கேல்குலேஷன் போடலாம். 1/4 of the chest. நம்ம வந்து செஸ்ட்டு வந்து நான் 22 எடுத்திருக்கேன் அண்ட் ஃபுல் லென்த்து வந்து நான் 18 எடுத்திருக்கேன். இப்போது நான் செஸ்ட்டு 22 எடுத்திருக்கேன். 22வை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 5.5 கிடைக்கிது. ப்ளஸ் 0.5 நான் ஆட் பண்ணுறேன். 6 நமக்கு வேல்யூ கிடைக்கிது. இது எப்படி கிடச்சிதுன்னு தெரியுதுங்களா? இந்த 1 இருக்க இடத்துல நம்ம செஸ்ட்டோட வேல்யூ போட்டுக்கிறோம். 22 டிவைடட் பை 4 ப்ளஸ் 0.5 inches. இப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 6 வருது.
நெக்ஸ்ட்டு வந்து லென்த்து, நமக்கு ஃபுல் லென்த் வந்து 18 இருக்குது. 18 கூட ½ இன்ச் ஆட் பண்ணும். 0.5 இன்ச்சஸ் தான் ½ இன்ச்சு ஆட் பண்ணோன்னா 18.5 இன்ச்சஸ். 18 இன்ச்சு இருக்குது, ½ இன்ச் ஆட் பண்ணணும், அப்போ 18 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1/12 ஆஃப் த செஸ்ட்டு ப்ளஸ் 1/4 இன்ச்சு அப்படின்னா 1/4 இன்ச்சு. செஸ்ட்டு வந்து நமக்கு 22 டிவைடட் பை 12 is equal to 1.83. ஓகேங்களா. இப்போது 1.83 ப்ளஸ் 0.25 இன்ச்சஸ். இப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 2.08. கரெக்டாக 2 இன்ச்சஸ் நமக்கு வருது. 2க்கு பக்கத்தில் 0 இருக்குது அப்படின்னா 2 இன்ச்சஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நம்ம எப்படி போட்டோன்னு பாருங்கள். 22வை 12ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 0.25 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து டெசிமலில், இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம டெசிமலில் போடுறோம். கேல்குலேஷனுக்கு டெசிமலில் தான் போடணும். இதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் 3ல் மெஷரிங் டேப் ரீடிங் கிளாஸ் எடுத்திருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருக்கீங்கன்னா நம்ம குரூப் வச்சுருக்கோம், ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ். அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அண்ட் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். இந்த நோட்ஸ்லேருந்து பிடிஎஃப்லேருந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். சப்போஸ் டெலகிராம் இல்லை அப்படின்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், டெலகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்துலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் போகிற டிப்ஸ் வீடியோ, நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோ எல்லாமே இதில் கவர் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வித் சர்டிஃபிகேட்டோடே இருக்குது. நம்மக்கிட்ட பெய்டு கிளாஸ் இருக்குது. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ளவுஸ் கோர்ஸ், சுடிதார் கோர்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறனாலும் நம்மக்கிட்ட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. 1 month கிளாஸஸ் இருக்குது வித் சர்டிஃபிகேட்டோட. உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது கிளாஸஸ் போகணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 0 to 4 சேம் அஸ் 0 to 3. இது வந்து 2 ப்ளஸ் இல்லை, 0 to 3. 0 to 3 வந்து 2.08 இருக்குது. நம்ம 2 inches வச்சுக்கலாம். அதில் ½ inch ஆட் பண்ண சொல்கிறாங்க, 0.5. அப்போ மொத்தம் 2.5. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நெக்கை ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 to 5 வந்து 1/4 ஆஃப் த செஸ்ட் மைனஸ் 1/4 inch. 1/4 ஆஃப் த செஸ்ட்னா 22 டிவைடட் பை 4 மைனஸ் 0.25. 22 divided by 4, 7 போட்டுட்டு சாரி, 22 divided by 4 5.5 வருது. அப்போ மைனஸ் 0.25 inches. பாருங்கள், 5.25 inches. இது வந்து 5.25. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்படியும் இல்லை, இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை இதுவும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கலை. சப்போஸ் உங்ககிட்ட ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா ஷோல்டர் ப்ளஸ் 1/4 inch அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணணும். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து இப்போ பேபிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ லெவலில் நம்ம பாதி தான் எடுப்போம். லெவலில் பாதி எடுத்தோன்னா 5.5 வரும். 5.5ல் மைனஸ் பண்ணால் சேம் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து வரும் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. நம்மக்கிட்ட இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் இல்லை, ஸோ அதனால் நம்ம இதே எடுத்துக்கலாம். இந்த 2 மெஷர்மெண்ட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதிலேருந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பார்த்த எல்லா கிளாஸ்லேயும் இருக்க காமனான மெஷர்மெண்ட். இந்த 0 to 1, இந்த 0 to 5. இந்த 0 to 5 பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்டு வரைக்கும் வர மெஷர்மெண்ட் தான். இதை வந்து செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு 1/4 inch மைனஸ் பண்ணோன்னா இது வந்து நமக்கு கிடச்சிரும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. இதை நீங்கள் எல்லா ட்ரெஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற எல்லா நோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் காமனாக வர இந்த ஷோல்டர்லேருந்து நெக்லேருந்து ஷோல்டரு, நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் லென்த்து, இந்த சைஸஸ்ஸு 4ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறது, நெக் விட்த்து, இது எல்லாமே காமன் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஹைட்டு, நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு நெக்லேருந்து இதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஷோல்டர் ஷோப்பு அதே ½ inch தான் வரும், அவ்வளோதான் நம்ம. ஓகேங்களா.
இது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் லைனாக கிளாஸஸ் பார்த்து ஒரு 10 கிளாஸஸ் கிட்டே போயிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்களே வந்து ஒரு இந்த டிராஃப்டிங் ப்ரொசீஜர் இல்லாமலே யாராவது ஒருத்தவங்க வந்து கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி டிராஃப்ட் பண்ணுறது கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இது என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணாமல் ஒன்றுத்துக்கு ஒரு 3 டைம்ஸாவது நீங்கள் ப்ளே பண்ணி முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டவுன் ஃப்ரம் 5 to 6. ஸ்கொயர் டவுன்னா அதில் வந்து நம்ம ஸ்கொயர் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும் அர்த்தம். 5 to 6னா 5லேருந்து 6 இப்படி 5 இங்கே இருக்குது 6 இங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் லைன் ட்ரா பண்ணணும். இதுதான் ஸ்கொயர் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5 to 7 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஸ்டாண்டர்டாக 1/2 inches அப்படின்னு சொல்லிட்டு. 1 to 8 வந்து 1/4 ஆஃப் த செஸ்ட் ப்ளஸ் இது வந்து ஈஸ் அலவன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து லூஸாக எடுக்கக்கூடாது ஈஸ் அலவன்ஸ். நான் வந்து ரொம்ப லூஸாகவே 1.5 inch கொடுத்துருக்கேன் பேபிஸ்க்குன்றதுனால. இப்போ நீங்கள் கொஞ்சம் லூஸ் வேணும் 1/2 inch கொடுத்துருக்கேன் 1 inch கொடுத்தனா ஓகே. 22 வந்து செஸ்ட்டு 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் ப்ளஸ் 1.50 1.5ன்றதை நம்ம ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமலாக எழுதியிருக்கேன். 22 divided by 4 is equal to 5.5. ஓகேங்களா? ப்ளஸ் 1.5 inches 7 வருது நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6 to 9 வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 1 inches கொடுத்துட்டாங்க. 2லேருந்து 10 வந்து சேம் as 1 to 8. 1 to 8 நமக்கு எவ்வளோ இருக்குது 7 இருக்குது. 7 ப்ளஸ் 1.5 inches ஆட் பண்ணோன்னா 8.5 வருது உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 8ஐயும் 10ஐயும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பேக்கு நெக்கு நெக்ஸ்ட்டு ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோதான், நமக்கு டிராஃப்டிங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த சைடில் வந்து நான் உங்களுக்கு போட்டு வச்சுருப்பேன் ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமல். இது 3 தான் நமக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். இந்த 3 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு நோட் போட்டு இதை வந்து நோட் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து எங்கே வேணால் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 1/4 inch 1/2 inch அப்புறம் வந்து 3/4 இது மட்டும்தான் வரும். மோஸ்ட்லி இந்த 1/4 inch இந்த 1/2 inch மட்டும்தான் வருமே. இப்போ 1/4 inch வந்துருச்சுன்னா நீங்கள் இதை போட்டு வந்து கால்குலேஷன் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 1/4 inchக்கு நான் 0.25 போட்டிருப்பேன் அண்ட் 1/2 inchக்கு நான் 0.5 போட்டிருப்பேன். ஸோ அதனால் இது 3 மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாம். பேட்டர்ன் ஷீட் வந்து எடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் பிகினர்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் ஷீட் வாங்குறதுனால ஓகே. இல்லை நியூஸ் பேப்பர் இல்லை உங்ககிட்ட இருக்க கேலண்டரில் இருக்க திக்னஸான பேப்பர் உங்ககிட்ட இருக்க சார்ட் பேப்பர் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பேட்டர்ன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். நம்ம எல்லா கால்குலேஷனுமே போட்டாச்சு. இப்போ இந்த கால்குலேஷனும் இந்த பிக்சரையும் பார்த்து தான் நம்ம இப்போ பேட்டர்ன் போட போகிறோம். பார்த்திங்கன்னா 0 to 1 வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது 6 inches இருக்குது. 0 to 1 எங்கே வைக்கணும், இங்கேருந்து இது வரைக்கும் வைக்கணும். இதை நம்ம 0ன்னு மார்க் பண்ணிக்கலாம். 0 to 1 வந்து நமக்கு 6 inches இருந்துச்சு. 6 inchஸில் நம்ம 1ன்னு ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0 to 2 வந்து 18.5 inches. 0 to லென்த் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அது வந்து ஃபுல் லென்த்து 18.5 இருக்குது. ஸோ நம்ம அதை 18.5 மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 0 to 3 0.25. 0லேருந்து 3 வந்து 0.25ல் 2 inches இருக்குது கரெக்டாக. 0 to 3 வந்து 2 inches இருக்குது நமக்கு கரெக்டாக. 0லேருந்து 3 வந்து நமக்கான நெக்கோட அகலம். ஸோ 0லேருந்து 3 வந்து 2 inches. இந்த 3ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 0 to 4
2.5 inches 2.5 இன்ச்சு. 0லேருந்து 4 நீங்கள் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே வருது, 1க்கு மேலே வருது. 0லேருந்து 4 நம்ம அப்படி தான் வைக்கணும். 2.5 inches பாருங்கள். 2.5 இங்கே இருக்குது. இதை நம்ம 4ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 0 to 5ன்னு பார்த்தீங்கன்னா 5.25 inches. ஓகேங்களா? 0 to 5 எங்கே வைக்கிறோம்? இங்கே இருந்து நமக்கு ஷோல்டர் வரைக்கும் வைக்கிறோம். நெக் டு ஷோல்டர் வந்து 5.25. 5.25னா தெரியல, 5.5க்கும் 5க்கும் நடுவில் இருக்க லைனு 5.25. ஸோ இதை நம்ம 5ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போது ஸ்கொயர் டவுன் ஃப்ரம் 5 to 6 ஸ்கொயர் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கீழே ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம 1ல் போட்ட லைனை எக்ஸ்டர்ன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த ஆர்ம் ஹோல் போடுறதுக்கு. அதே மாதிரி 3லேருந்து 4லேருந்து வர லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் உங்களுக்கு நெக்கு வரும், இது ஆர்ம் ஹோல் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிறதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 to 7 வந்து அவங்களே காமனாக 1/2 இன்ச்சுன்னு கொடுத்துட்டாங்க. 5லேருந்து 7 ஷோல்டரோட ஸ்லோப். நான் டிராஃப்ட் பண்ணுறதையும் நான் சொல்கிறதையும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு ஃபுல்லாக கேட்டுருங்க தெளிவாக. நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் வீடியோ போட்டு என் கூடவே நீங்கள் டிராஃப்ட் பண்ணலாம். நான் அதனால தான் நான் டிராஃப்ட் பண்ணுறேன், ஸ்பீட் பண்ணலை எடிட்டிங் பண்ணக்குள்ளே. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து போடுற மாதிரி தான் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல்லாக வீடியோவை பார்த்து நல்லா கேட்டுடுங்க. டவுட்னா திருப்பி பாருங்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாருங்கள். நிறைய ஷவுட்டிங் டைமில் ஏதாவது நீங்கள் ஒரு டென்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு நைட்டு கூட நீங்கள் உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் இதை போடுங்க, போட்டு பாருங்கள். வரலையா இன்னொரு டைம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு 3யையும் 7ஐயும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 to 8 வந்து 7 inches. 1லேருந்து 8 பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது. 1லேருந்து 8 வந்து 7 inches. 8ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6லேருந்து 9 வந்து 1 inches. 6லேருந்து 9 வந்து காமனாக 1 inches அவங்களே கொடுத்துட்டாங்க. 6லேருந்து 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6லேருந்து டோருக்கு மேலே நம்ம வைக்கணும், கீழே வச்சுட்டு வரக்கூடாது. இதில் பார்த்து பார்த்து நீங்கள் வைக்கணும். 6லேருந்து 9 வந்து மேலே போகுது பாருங்கள், ஆர்ம் ஹோல் லைனில் மேலே போகுது. 1 inches ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து மேலே. ஓகேங்களா? இதை வந்து நம்ம 6ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம 9ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஜாயிண்ட் ஆகிற லைனு 6 to 9. இது வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் நான் கொடுக்கறத நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் மறந்தே போயிட்டாலும் 1 இயர் கழித்து எடுத்து பார்த்தாலும் ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க. 7, 9 and 8ஐயும் 7 டோருக்கு, 9 டோருக்கு, 8 டோருக்கு இந்த 3மே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம இப்படி கர்வ் ட்ரா பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கர்வ் லைனர் எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்ச் கர்வு. இது வந்து ஆர்ம் ஹோல் கர்வ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு இப்படி நகர்த்திக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2 பாயிண்ட்டும் ஒன்றா மீட் பண்ணுற இடத்துல நீங்கள் அந்த கர்வை போடணும். பாருங்கள், இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த கர்வ் வந்துருச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, நம்ம பேக்குக்கு போடுவோம். நெக்ஸ்ட்டு போடுவோம் நம்ம பேக்குக்கு. கர்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 10. 2 எங்கே இருக்குது? 2லேருந்து 10 கீழே இருக்க பேஸ் லைன்.
8.5 inches சொல்லியிருக்காங்க. 2லேருந்து 10 8.5 inches மார்க் பண்ணியாச்சு. ஜாயின் 8 and 10 8ஐயும் 10ஐயும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 10 இங்கே இருக்குது. இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதுக்கு தான் நான் உங்களை அந்த 2 feet ஸ்கேல் வாங்க சொல்லியிருப்பேன். 2 feet ஸ்கேல் இருந்ததுன்னா நம்ம ஒரே லைனாக போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் இப்படி போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் இப்படி போடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த 2 feet ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரே லைனாக ஈஸியாக போட்டுக்கலாம் அந்த 2 feet ஸ்கேல் இருந்தால். இது வந்து நான் மர ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பேட்டர்ன் போடுறதுக்கு ஒரு மாதிரி பொத்தலாயிடும். ஸோ அதனால் நான் இந்த ஸ்கேலே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், பேட்டர்னுக்கும் சரி ஃபேப்ரிக்கும் சரி. நெக்ஸ்ட்டு 10லேருந்து 11 வந்து ½ inches. 10 எங்கே இருக்குது? 10 இங்கே இருக்குது. கீழேருந்து மேலே லெவல் ½ inches. 10 to 11 வந்து ½ inches. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஷேப் பாட்டம் 2 to 11 as shown. இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல, இங்கே காமிச்சிருக்க மாதிரி நம்ம ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஷேப் பண்ணால், இதிலேருந்து நீங்கள் ஆஃப் எடுத்துக்கோங்க தோராயமாக. இந்த ஆஃப் வரைக்கும் நீங்கள் இந்த ஷேப் பண்ணணும். சும்மா இப்படி வந்து இந்த ஆஃபில் இப்படி ஜாயின் ஆகிற மாதிரி. நீங்கள் இல்லைன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் கூட லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தெரியுதா எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த 11லேருந்து இது சென்டர் வரைக்கும் இப்படி சும்மா அந்த ஷேப் மட்டும் இப்படி கர்வாக வர மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நம்ம கர்வ் பண்ணிக்கிறோம். 10லேருந்து 11 அவ்வளோதான், நமக்கு ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கு 0லேருந்து 12 வந்து பேக் நெக்கு 3/4 inch. 0லேருந்து கீழே வரணும் 3/4 inch. 3/4 அப்படின்னா 0.75. 0.75 எங்கே இருக்குன்னு தெரியும்ல, இங்கே இருக்குது. இது வந்து க்ளோஸ் நெக்கு. உங்களுக்கு ஒரு வேளை டீப் நெக் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 0.75 வைக்கலை. நான் வந்து ஒரு 1.5 இல்லை ஒரு 2 inches நான் வந்து வச்சுக்கிறேன் பேக்குக்கு. நான் வந்து 2 inches வைக்கிறேன். இது வந்து உங்களோட விருப்பம்தான். மேலே வந்தால் க்ளோஸ் ஆகிற மாதிரி வரும் உங்களுக்கு ஏலைன் ஃப்ராக்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே கீழவே வச்சுக்கிறேன். இது வந்து பேக்குக்கு ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 3 to 12 இதை வந்து ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் 12 இருக்குது. ஆம் ஹோல் கர்வ் வச்சு நெக்கை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு பேண்ட் பேக்குன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தப்பாக கட் பண்ணிட மாட்டோம், தப்பாக கட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பாக கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து சைட் 7, 13 and 8. இதை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி 3 to இது பாருங்கள் ஷேப் நெக் 3 to 12 கொடுத்துட்டாங்க. நம்ம அதை பண்ணிட்டோம். அப்புறம் 7, 13 and 18 அப்புறம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கையில் இருக்க ஆம் ஹோலை. ஓகேங்களா? ஓப்பனிங்னா இந்த பேக் சைடு வந்து அவங்க க்ளோஸ் நெக் வச்சுருந்தாங்க, ஜிப் வைக்கிற மாதிரி. நமக்கு இது ஏலைன் ஃப்ராக் தான், அதனால் நம்ம வந்து ஊக்கு வைக்கிற மாதிரி, இந்த ப்ளவுஸில் வைக்கிற ஊக்கு வைக்கிற மாதிரி 2 inches நம்ம வந்து ஓப்பனிங் கொடுத்துக்குவோம். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். 2 inchesலேருந்து ஆஃப் தி வரைக்கும் கொடுக்கலாம். இதிலேருந்து இது ஆஃப் தி வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஜிப் வைக்க போகிறீங்கன்னா ஆஃப் தி வரைக்கும் வெயிஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஊக் தான் வைக்க போகிறேன்.
சப்போஸ் நீங்கள் ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரி நீட்டாக ஊக்கு வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் தலை மட்டும் ஹெட்டு வந்து எப்பயுமே பேபிக்கு நுழையாது க்ளோஸ் நெக்காக வச்சோம்னா. நான் நல்லா கொஞ்சம் டீப் பண்ணிவிட்டு 2 இன்ச்சஸ் வந்து நான் கேப் கொடுத்துருக்கேன் ஊக்கு வைக்கிறதுக்காக. இப்போது ஃப்ரண்ட்டு ஹார்ம் ஹோலை ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு ஹார்ம் ஹோல் வந்து இந்த 9ல் ஜாயின் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இந்த 7லையும் இந்த 8லையும் ஜாயின் ஆனால் போதும். ஓகேவா? பாருங்கள் ஜாயின் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் இது வந்து பேக்கு. இவ்வளோ தான் வந்து நம்ம ஏ லைன் ஃப்ராக்கோட டிராஃப்டிங். இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. செஸ்ட்டு சைஸும் 22 அண்டு லென்த் இது 2 தான் இதுக்கு தேவை. ஸோ அதனால் இது 2த்தையும் போட்டு நம்ம எவ்வளோ எடுத்தோன்னு மெஷர் பண்ணி இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா இது எழுதி கீழே நம்ம யாருக்கு பண்ணுறோம், இல்லை இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டாக, நான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து ஏ லைன் ஃப்ராக். ஸோ அதனால் இது ஏ லைன் ஃப்ராக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ராக் ஏ லைன் ஃப்ராக்குன்னு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து டிராஃப்டிங். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் அடிஷ்னலாக எதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கீழே வந்து சில பேர் வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி வைப்பாங்க. அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு வரும்ல, ஸோ உள்பாவாடை பேனல் இன்ஸ்கர்ட்டுக்கு வர மாதிரி ஃப்ரில்லு வைப்பாங்க. நீங்கள் அடிஷ்னலாக என்ன டிசைன் ஆட் பண்ணுறீங்கனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு கீழே இந்த கர்வை கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பேக்கு தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப நம்ம குழியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணினா நமக்கு பேக் வராது. பாருங்கள் நான் பேக் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டை எப்படி கட் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் எது வரைக்கும் வேணுமோ இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் விட்டுடணும். இதை வந்து மடித்து வச்சுக்கணும். நம்ம மார்க் பண்ணக்குள்ளே மடித்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் மார்க் பண்ணக்குள்ளே நம்ம எடுத்து விட்டுருவோம். பேக்குக்கு நம்ம எடுத்து விட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பீஸ் வந்து கட் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? அது இந்த குட்டி பீஸ் இங்கே வர்றது கட் ஆகிட்டுருக்கு. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர். நெக்ஸ்ட் நெக் லைனும் அதே மாதிரி சேம் பேக்கு. எப்பயுமே பேக்காக இருந்தாலும் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் இருக்கிறத வெட்டிடுங்க, செகண்ட் இருக்கிறத ஆஃப் வரைக்கும் வெட்டி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நான் ஆஃப் வரைக்கும் வெட்டி விடுறத. பாருங்கள் வெட்டிட்டேன். சும்மா கொஞ்சோண்டு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க, அப்படி மடித்து விட்டுக்கோங்க. நம்ம வேணுன்றப்ப எடுத்துக்கலாம். பேக் மார்க் பண்ணக்குள்ளே எடுத்துக்கணும், ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணக்குள்ளே உள்ளார வச்சிடணும். சேம் இதே மாதிரி தான் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிடணும். இதுதான் ஏ லைன் ஃப்ராக். இது எப்படி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணக்குள்ளே வீக்லி ஒன்ஸ் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் பண்ண பேட்டர்ன், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணது, ஸ்டிச் பண்ணது, இது 3மே சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டில் எழுதுனது 4. நான் வந்து ஒயிட் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து பாப்லின் மெட்டீரியல். இது வந்து ஏ லைன் ஃப்ராக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஹைட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஹைட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. ஓகே, நம்ம சைஸுமே நம்ம சீம் அலவன்ஸ் வந்து விடலை. ஸோ அதனால் கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம சைஸை மடிச்சுக்கலாம்.
இந்த ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டர் லைன் எப்படி மார்க் பண்ணுறது. இதில் வந்து ஃபோல்டர் லைன் மென்ஷன் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா நெக்கு ஏரியா, இது வந்து ஃபோல்டரில் வரணும். ஃபோல்டு மீதி எல்லாம் ஓப்பனில் வந்தால் ஓகே. நான் பாருங்கள் அதே மாதிரி நான் வந்து இங்கே ஃபோல்டாக தான் எடுத்திருக்கேன், ஓப்பனில் வரல. மீதி எந்த ஆப்போசிட் வேணால் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கலாம். பார்த்தாலே தெரியுது எடுத்துருக்கிறது. சேம் இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடணும் நான் சொன்ன மாதிரி. இதை வந்து மேலே ரொம்ப ப்ளேஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ் வந்து இனிமேட்டு தான் விட போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரியான ஷியர்ஸு வெயிட்டான பொருளை வந்து வச்சுருங்க. இப்போ இந்த ஃபோல்டட் ஏரியாவில் நம்ம சீம் அலவன்ஸ் விடக்கூடாது, பேக் நெக் லைன்லையும் விடக்கூடாது. ஓகேங்களா, பேக் மார்க் பண்ணிட்டேன். இப்போது நம்ம மேலே ஷோல்டர் வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடுறோம். ஓகேவா, 1/2 இன்ச். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் நம்ம க்ராஸ் பீஸ் வைக்க போகிறோம். நீங்கள் எப்படி க்ராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க, 1/2 இன்ச் தான் மேக்ஸிமம் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க. 1/2 இன்ச் விட்டாச்சு. சைட்லையும் சேம் அதே மாதிரி நான் 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாகலாம் விடக்கூடாது, ஈவனாக விடணும். அப்புறம் திருப்பி கீழே நான் 1/2 இன்ச் விட்டுக்கேன். இது வந்து நான் மடித்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, க்ராஸ் பீஸ் தான் வைக்கிறேன். நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் 1 இன்ச் விட்டுக்கோங்க. பாதி ஃபோல்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு அப்படின்ட்டு விட்டுக்கலாம். ஓகேங்களா, 1 இன்ச் விட்டுக்கோங்க. நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நான் க்ராஸ் பீஸ் வைக்க போகிறேன், ஃபினிஷிங்காக இருக்கும் க்ராஸ் பீஸ் வச்சா. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெய்லர் ஷாப்பிங் போனாலும் அதே ஃபிட்னஸ் கிடைக்கிது, பொட்டிக் போனாலும் அதே ஃபினிஷ்னஸ் கிடைக்கிது அப்படின்னிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன மெயின்னா ஃபிட்னஸ் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பண்ணுற ஒர்க்கை பொறுத்து இருக்குது. நம்ம இப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறோம், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் கட்டிங்க்கு தனியாக ஷியர்ஸ் வச்சுக்க சொல்லியிருக்கேன் உங்களை, அதே மாதிரி தனி ஷியர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக எடுத்துக்கலாம். 2 பீசஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பேக்கோட நெக்கை நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து பேக்கோட நெக் கட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, பேக் எது ஃப்ரண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு. பி பேக் போட்டு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டு எஃப் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சேமாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. எஃப் ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இப்போ நம்ம உள்வாங்கி வெட்டுவோம் குழியாக. நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன்லேயே வெட்டி வச்சுருப்போம், அதை எடுத்துக்கலாம்.
நம்ம வச்ச 1/2 இன்ச்சு கரெக்டாக பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளார ஃபோல்டு பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சு. நமக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிடச்சிருச்சு. சேம் நம்ம அதே மாதிரி ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சேம் நம்ம நெக் வச்சது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆர்ம் ஹோல் ஓகே. சீம் அலவன்ஸ்க்கு 1/2 இன்ச் விட்டுடணும். இல்லைனா நீங்கள் எக்ஸாக்டாக பேட்டர்னில் இருக்கிறத மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுறதுனால ஓகே. ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 2 பீஸ் ரெடி. இப்போ க்ராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ கீழே இந்த மிச்சமாக இருக்க ஃபேப்ரிக் தான் நான் எடுத்துக்கிறேன் க்ராஸ் பீஸ்க்கு. க்ராஸ் பீஸ் எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக வெட்டக்கூடாது, ஸ்கொயர் ஷேப் எடுத்தால் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் தான் வெட்டணும் அப்படின்ட்டு. பாருங்கள், ஸ்கேல் அப்படி வச்சாலே தெரியும் உங்களுக்கு. இழுத்து கூட பார்த்துக்கோங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்ட்டு. இது வந்து 1.5 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு வெட்டிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் வெட்டினீங்கன்னா 1.5 இன்ச்சு உங்களுக்கு வரும். இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பிளாஸ்டிக் ஸ்கேல்னால கொஞ்சம் விட்டு வெட்டுறேன். இது வந்து ஒரு 1.25 இன்ச்சு கிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் க்ராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த க்ராஸ் பீஸ் நம்ம கீழே அந்த ஹெம் லைனில் வைப்போம், நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலில் வைப்போம், நெக் லைனில் வைப்போம். இந்த 3 இடத்துக்கும் தேவையான அளவு நீங்கள் வெட்டிக்கலாம். கீழே நீங்கள் மடித்து தைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக் லைனும் ஆர்ம் ஹோலுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் க்ராஸ் பீஸ். ஏன்னா கேர்வாக இருக்குது, ஸோ அதனால் நம்ம ஸ்டிஃபானதாக வைக்கக்கூடாது, ஃப்ளெக்சிபிளாக வைக்கணும். அதான் இந்த கேர்வில் போய் இது ஆக்குபை ஆகும். நமக்கு இவ்வளோ க்ராஸ் பீஸ் நமக்கு கிடச்சிக்குது. இந்த க்ராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஊக் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். 2 இன்ச்சஸ்க்கு ஊக் வைக்க போகிறேன். ஹைட் வந்து நான் 2 இன்ச்சஸ்க்கு ஊக் வைக்கிறேன், அதனால் நான் 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். மேலே எப்படி ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், கீழேயும் ஒரு 1/2 இன்ச் போயிடும். 2 இன்ச் வைக்கிறேன்னா மீதி உள்ளார இருக்கும். ஒரு 4 இன்ச் எடுத்திருக்கேன். விட்த்து வந்து ஒரு 2லேருந்து ஒரு 2.5 எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். 4க்கு 2. குட்டியாக ஒரு பேக்கில் ஒரு ஓப்பன் வச்சுட்டு குட்டியாக ஒரு ஓப்பன் வச்சுக்கிறோம்.
வச்சுட்டு திருப்பிட்டு மீதி இருக்கிறத சைடில் இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். நீங்கள் இதை 4க்கு 2.5 கூட எடுத்துக்கலாம், இல்லை 3க்கு 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஊக் வைக்கிறத பொறுத்து இருக்குது. மீதி இருந்தால் கூட நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜிப்பெல்லாம் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் நீட்டாக எடுத்துக்கோங்க. நான் இதில் ஹூக் தான் வைக்க போகிறேன். நான் இன்னொரு ட்ரெஸ்ஸில் எப்படி ஜிப் அட்டாச் பண்ணுறது சொல்லித்தரேன். அவ்வளோதான் கட்டிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டே 24ஓட கிளாஸில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம டிராஃப்டிங் எப்படி போடுறது, கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஏலைன் ஃப்ராக்கோடையது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி குரூப்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க, ஜாயின் ஆகாதவங்க. தேங்க்யூ.